முருகா, நான் உன்னை பார்க்க வரேன் முருகா. திருச்செந்தூர் வரேன். திரும்பியும் என்னோடய பயணம் திருச்செந்தூருக்கு தொடங்கினேங்க. 3 நாள் முன்னாடி திருச்செந்தூர் போனேன். காலையிலேருந்து நம்ப மாட்டீங்க, 3 வாட்டி 4 வாட்டி கோயிலை சுற்றி 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 வந்தேன். பொது தரிசனமும் க்யூ, அந்த ரூ. 100 டோக்கன் போடுறாங்கல்ல, அதுலேயும் க்யூ. சரி, கடற்கரை போயிட்டு நாளைக்கிணறுலாம் பார்த்துட்டு கடற்கரை போயிட்டு கடற்கரையே தான் உட்காந்துட்டு இருந்தேன். கடற்கரையில் உட்காந்துட்டு திரும்பி அந்த கோயில் பிரகாரம்லாம் சுற்றிட்டே வந்தேன். உன்னை பார்க்க முடியுமான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு பெரிய அதிசயம் நடந்தது, அதை நான் சொல்கிறேன். இங்கே இவங்க பண்ணுற டென்ஷனே தாங்க திரும்ப 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 எத்தனை வாட்டி நான் இதை பற்றி பேசினாலும் மனசே ஆற மாட்டேங்குதுங்க. முருக பக்தர்கள், நீங்களும் திருச்செந்தூர் போன உங்கள் நடந்த சம்பவங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்குங்க இந்த கமெண்ட் மூலிமா. ஏன்னா மெயினாக உங்களுக்காக தாங்க நான் பேசுகிறேன். என்னோட நேர்காணலையும் உங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். ஏன்னா இதை பற்றி பேச யாருக்குமே முன் வர மாட்டுறாங்க. நம்ம முருகனுக்காக நான் பேசணும். இப்படி கோபமாக இருக்கிற நேரத்துலலாம் முருகர் இந்த மாதிரி அனுப்பிச்சிட்றாரு. ஒரு அன்பை செலுத்துறதுக்கான இந்த பிராணிகள் அனுப்பிச்சிட்றாரு. நான் என்ன பண்ணுறது தெரியல. இவனுங்க உள்ளே அந்த ரூ. 100 டோக்கனை வாங்கிட்டு உள்ளே போகிறோம், திரும்பியும் போகிறேன் வரேன். சந்தனம் கேட்டாங்க, ஒரு சந்தனம் கேட்டேன். கோயிலில் அந்த கருவறை பார்த்துட்டு முருகனை பார்த்துட்டு வரேன். சந்தனம் கேட்டேன் ஒரு ஐயர்கிட்ட. ரூ. 100 கொடுங்க. சந்தனம், அந்த பேக்கெட்டில் அந்த ஃபோட்டோ, இதெல்லாமே சேர்த்து ரூ. 100 ஃப்ரீயாக தரமாட்டாராம். என்னங்க நான் சொல்கிறது? இதை பற்றி கொஞ்சம் பேசணும். மக்களாகிய உங்ககிட்ட, முருக பக்தராகிய நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சில விஷயங்கள், உண்மைகள் உறக்க சொல்லி தான் ஆகணும். அது யார் சொன்னாலும், இது வரைக்கும் யாரும் சொல்லலை, நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஆன்மீகம் பேசுகிறாங்க, கடவுளை பற்றி பேசுகிறாங்க, முருக வழிபாடு பற்றி சொல்கிறாங்க. மக்களுக்கு என்ன தேவை, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க பார்க்க வரவங்க, அதெல்லாம் யாரும் பேசுனதில்லை. சரி விடுங்க, அவங்க பற்றிலாம் வேண்டாம். நான் பேசணும். என் தலைவன் முருகன் எனக்கு உணர்த்துகிற விஷயம், நான் முருகனின் வழியில் நம்ம பயணிக்கிறோம். அதுக்காக முருகனுக்காக நான் பேசி தான் ஆவேன். இதுக்கப்புறம் முருகன் இருக்கான், அவன் பார்த்துப்பான். திருச்செந்தூரில் மெயினாக ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குற பெரியவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். ஏதாவது தப்பாக இருந்தால் நான் பேசியிருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க. ரெண்டாவது என்னென்னா, இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல, எல்லாருமே உங்கள் மனசில் ஒரு விஷயம் தோண்டியிருக்கும். அந்த மனசாட்சி தான் நான் பேசுகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே உணர்த்தும். அப்படி உணர்த்திருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது தப்பாக இருந்தால் கூட சொல்லுங்கள், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருக்கும், உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே பகிர்ந்துக்குங்க. ஏன்னா நான் பார்த்த விஷயம், நான் அனுபவித்த விஷயம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும். கண்டிப்பாக பேசியே ஆகணும். திருச்செந்தூர் பொறுத்த வரைக்கும் முதல்ல திருச்செந்தூர் மட்டும் இல்லை, எல்லா கோயில்லையுமே திருச்செந்தூர் பண்ணால் முதல்ல திருச்செந்தூர் மட்டும் இல்லை, எல்லா கோயில்லையுமே திருச்செந்தூர் பண்ணால் திருச்செந்தூர், பழனி பண்ணால் பழனி, எல்லா கோயிலையுங்க. திருப்பதியிலேருந்து ஆரம்பித்தாங்க, அங்கே பண்ணுறான் நம்ம எடுத்துக்கிட்டோம், திருச்செந்தூரில் பண்ணுறான் எடுத்துக்கிட்டோம், பழனியில் பண்ணுறான் எடுத்துக்கிட்டோம். இப்படி எடுத்துக்கிட்டு இவனுங்க பண்ணுறது நம்ம பொறுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது, நம்ம கடவுளை பார்க்கவே முடியாது. திருச்செந்தூர் போனீங்கன்னா எல்லோரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? இறங்கினோடனே நாளைக்கிணறு போவோம். நாளைக்கிணறுல என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டத்தில் இவ்வளோ கூட்டமும் தாண்டி, முருகா எனக்கு அந்த நாளைக்கிணறுல அந்த தீர்த்தம், அந்த புனிதமான ஒரு நீர், அங்கே நம்ம போய் அந்த தீர்த்தத்தை நம்ம குளிக்கிறோம். அந்த தீர்த்தத்தை நம்ம குளிக்கும் போதே அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான். ஒரு ஆளுக்கு ஒரு சொம்பு, ஒரு பக்கெட்டில் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போக சொல்லிடுவான். இன்னமும் நான் பார்த்தேன், நான் க்யூவில் 3ஆவதாக நின்றுட்டு இருந்தேன். ஒருத்தவங்க கேட்குறாங்க, இன்னும் 2 சொம்பு ஊற்றுங்கன்னு. அதுக்கும் இல்லை, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பேசி அமுச்சுவிட்டா. இதுவே நீங்கள் அங்கே ஒரு 10 ரூபாவோ ஒரு 50 ரூபா கொடுங்க, இருக்கிற தண்ணி எல்லாமே உங்கள் மேலே தான் இருக்கும். அதை முடிச்சாச்சா, கடலில் குளிக்கிறோம். கடலில் குளித்ததுக்கப்புறமா மெயினாக என்னென்னா, இப்போ நான் கடல் மண் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு பிடி கை மண் எடுத்துகிட்டு வாங்கன்னா, இந்த போன காணொலியிலேயே, நான் போன வீடியோலேயே கமெண்ட் சில பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, ஏதாவது சும்மா கிளப்பிட்டு போயிடாதீங்க. எப்பா நான் கிளப்பி விட்டெல்லாம் ஒன்றும் போகலை. பன்னீர் இலை விபூதின்னு சொல்லி உள்ளே வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அவங்கள யாருமே கேட்குறதுக்கு யாரும் ஒருத்தர் கேட்க மாட்டீங்க. காசை கொடுத்து 100 ரூபா கொடுத்தா தான் பன்னீர் இலை விபூதி கொடுப்பேன்னு சொல்கிறவங்களே கேட்க மாட்டீங்க. நான் மக்களுக்காக, முருக பக்தர்களுக்காக நான் சொல்கிறது இலவசமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மண்ணுக்கான அவ்வளோ பவர் இருக்குங்க. நீங்கள் வீட்டில் வைங்கங்க, நீங்கள் முருகரை உணர்வீங்கங்க, முருகர் உங்கள் வீட்டில் இருப்பாருங்கன்னு சொல்கிறேன். இதுக்கு இத்தனை எதிர்ப்பு. விடுங்க, எதிர்ப்பு என்ன வேணால் பேசுகிறவன் பேசிட்டே போட்டோம். என் தலைவன் முருகன் இருக்கான், அவன் பார்த்துப்பான்.
என்ன விஷயமா இருந்தாலும் யாருமே வந்து ஒரு விஷயம் சொல்கிறானா அதை வந்து குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் இருக்காங்க. கூட்டத்தில் போய் நிற்கிறோம், டோக்கன் வாங்கி போய் 100 டோக்கனோ பொது தரிசனமோ போய் நிற்கிறோம். உள்ளே வந்து அங்கேயும் வந்து நீங்கள் முருக பக்தர்களே ஒரு விஷயம் நம்ம இதை வந்து தடுக்கலாம். என்னென்னா, கோயிலுக்கு போகிறீங்களே, திருச்செந்தூர் ஆகட்டும், எந்த கோயிலுக்கானும் போங்க, தயவு செய்து அர்ச்சகருக்கோ இல்லை குருக்களுக்கோ இல்லை ஐயர்களுக்கோ நீங்கள் வந்து காசு தட்டில் போடாதீங்க. உண்டியலில் போடுறீங்களா உங்கள் மனசை பொறுத்து நீங்கள் போடுங்க. இல்லையா ஒரு 10 பேருக்குங்க ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. நீங்கள் ரோட்டில் எத்தனையோ பேர் பார்க்குறீங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? இது முருகனே சந்தோஷப்படுவான். அவ்வளோதான். மாலை வாங்கி கொடுங்க, பூ வாங்கி கொடுங்க, அவ்வளோதான். தட்டில் எதுவுமே காசு போடாதீங்க, காசு கையில் கொடுக்காதீங்க. இது ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும். இப்போது இந்த வீடியோ நான் பேசுகிறேன்ல, இப்போ கூட கமெண்ட்டில் நிறைய பேர் பேசிட்டு தான் இருப்பாங்க. இவன் வந்து கெட்டவன், இவன் வந்து அகேன்ஸ்டாக பேசுகிறவன் பேசிட்டு போட்டோம். ஆனால் என்ன பிடிச்ச ஒரு 10 பேர் இருக்க மாட்டிங்களா, அவங்களுக்கு தெரியும். அவங்க உண்மையை உறக்க சொல்லி தாங்க ஆகணும். ஏன்னா செலிப்ரிட்டி மெயினாக இந்த செலிப்ரிட்டிங்கெலாம் வராங்கல்ல, கோயிலுக்குன்னு வராங்கல்ல, அவங்க பாவம், அவங்க ஏதோ பிரச்சனைக்கு வராங்க, ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு வராங்க, அவங்கள குறை சொல்ல. இருக்கிற இந்த குருக்களான கூட்டம் எல்லாருமே கடவுளை விட்டுட்டு இவங்க பின்னாடி தான் நிற்கிறாங்க. இது எந்த ஒரு வகையில் வந்து நம்ம எடுத்துக்க முடியும்? அவங்க பொது தரிசனத்தில் வரமாட்டாங்க, க்யூலையும் வரமாட்டாங்க. ஆனால் கரெக்டாக போய் கடவுள் நம்ம முருகன் பெருமாள் காலடியில் போய் நிற்பாங்க. என்னங்க நியாயம் இது? என்னங்க இருக்கிற முருக பக்தர்கள்லாம் வந்து மக்களாக தெரியல, மனுஷனாக தெரியலையா? இதெல்லாம் பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே தாங்க போகணும். இதெல்லாம் நான் ஒன்றுமே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த கூட்டத்தை முடச்சிக்கிட்டு இந்த பவரை காட்டி இந்த திமிரை காட்டிட்டு போகிறாங்கல்ல, நான் சில பேர் குறிப்பிட்ட இந்த செலிப்ரிட்டிஸ் அவங்கள தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக முருகர் பார்க்கவே மாட்டார். நீ மக்களோட மக்களாக இருந்து நான் உங்களுக்காக நான் நிற்கிறேன், நான் வெயிட் பண்ணி நான் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் பார்ப்பார். இப்படி எல்லாரையும் தள்ளிட்டு நீ என்ன போய் பார்ப்ப? இருக்கிறவங்களாம் மக்களாக தெரியலையா? மன்னிச்சிடுங்க. இந்த என்ன சொல்கிறது, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் வந்து நான் இவ்வளோ டென்ஷனாக பேசுகிறேன் அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது எல்லாமே உங்கள் சார்பாக உங்கள் மனசில் நீங்கள் உணர்த்திருக்கோம். அந்த கூட்டத்தில் குழந்தைய தூக்கிட்டு இடுப்புலையும் தோல்லையும் தூக்கி வச்சு நிற்கிறீங்கள அந்த கூட்டத்தில். ஒன்று இத்தனை ஹோட்டல் கட்டுறதுக்கு பதிலாக, இத்தனை ஹோட்டல் திருச்செந்தூரில் பிரிட்ஜு ரோடு அப்படி கட்டுறதுக்கு பதிலாக அங்கே ஒரு பொது தரிசனமோ இல்லை காசு கொடுத்து போகிறாங்களோ அந்த கூட்டத்தில் ஒரு 4 தெரியும். நான் சொன்னது உண்மையா இல்லை பொய்யா, இல்லை நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையான்னு உங்கள் மனசுக்கு தெரியும். நான் பேசுகிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. உங்களுக்காக தான் நான் பேசியிருக்கேன். இது எனக்கு நான் வந்து யாருமே இதை பற்றி பேசவும் மாட்டாங்க. எல்லாருமே கோயிலுக்கு போங்க, கோயிலை ப்ரொமோட் பண்ணுற ஆள்லாம் நான் கிடையாதுங்க. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், கோயிலை ப்ரொமோட் பண்ணுற ஆள் நான் கிடையாது. நான் மக்களுக்காக, முருக பக்தர்களுக்காக நான் கூட தாங்க இல்லாதவன். நான் ஒரு காலத்தில் வந்து போகும்போதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அந்த 100 டோக்கன் கூட வாங்க முடியாத நிலமையில தான் நின்றுட்டு இருந்தேன் நான் புது தேசத்தில். அப்போ கூட சாமியை பார்க்கும்போது கஷ்டப்பட்டு தான் போனேன். ஆனால் முருகன் கைவிடல. இன்றைக்கும் சொல்கிறேன், நான் யாரோட இதுலேயும் நான் வந்து இதுவா அவங்க சப்போர்ட்டா இவங்க சப்போர்ட்டா இந்த ப்ரொமோஷனா அந்த ப்ரொமோஷன் இது எதுவுமே கிடையாது. நான் எனக்குள்ளே இருக்கிற வழியும் எனக்குள்ளே இருக்கிற ஆதங்கமும் நான் முருகனின் வழியில் நான் பயணிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒரு 10 பேர் அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காச்சும் என் மனசில் இருக்கிற உணர்வு மனசாச்சு தொட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சதில்லை, நாங்கள்லாம் கஷ்டப்படவே இல்லைங்க, இதெல்லாம் கோயில் பண்ணது கரெக்டு தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் பேசுகிறதே விட்டுறேங்க. உங்களுக்காக நான் பேசுகிறதே விட்டுறேங்க. இப்போ கூட நான் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் மண்ணோ கடல் நீரோ இல்லை நாளைக்கிழ இருக்கிற தீர்த்தமோ நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா, இல்லாதவங்க காசு இந்த பன்னீரில் வாங்குற முடிஞ்சவங்க வாங்கிக்கிங்கப்பா. முடியாதவங்களுக்கு அந்த காசு கூட சேமித்து நம்ம வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நான் இதை சொன்னேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் என் தலைவன் முருகன் பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பான். மக்களை கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கிற கஷ்டத்தையும் பாவத்தையும் தீர்த்து என் வாழ்க்கை மாறணும் முருகான்னு சொல்லி தான் வந்து கோயிலில் ஒவ்வொரு கோயிலில் போய் நிற்கிறாங்க. அந்த கோயில்லையும் வந்து 2 நிமிஷம், இந்த 1 நிமிஷம், தள்ளு தள்ளு, இப்படி என்னதாங்க இது? இப்போ நான் திருச்செந்தூர் போகும்போது கூடங்க ஒருத்தர் வயசானவர், அவர் வெளியே சாமியெல்லாம் பார்த்துட்டு முருகனை பார்த்துட்டு வெளியே வரும்போது அவர் கேட்டார், சந்தனமும் அந்த ஒரு பேக்கெட்டில் போட்டு விற்பாங்க, உங்களுக்கு தெரியும், அந்த குருக்கெல்லாம் வச்சுருப்பாங்க அங்கே உள்ளே உட்காரும்போதே ஃபோட்டோ இதெல்லாமே தாயத்து கயிறு எல்லாமே. அவர் சொல்கிறாரு, கொஞ்சோண்டு சந்தனம் கொடுங்க அப்படின்னு. பாவம் அவர்கிட்ட காசு இல்லை போல், நான் பின்னாடி தான் நிற்கிறேன். 100 கொடுங்கண்ணா, நான் இந்த சந்தனம் தரேன், அபிஷேகம் பண்ண சந்தனம் தரேன், விபூதி தரேன் இந்த பேக்கெட்டோட. என்னையா வேலை பார்க்குறீங்க? கடவுள் காலடியிலே இருந்து இப்படியா பண்ணுவீங்க? அதான் உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாங்களா? இன்னுமாம்மா
இன்னும் தான் சரி காசில் இருக்கிறவன் கொடுத்துட்றான், காசு இல்லாதவன் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு இவ்வளோ உடனே வாங்கி திருச்செந்தூரில் யாரோ ஒரு புண்ணியமாக சொல்கிறாங்க திருச்செந்தூர் போனால் நம்ம வாழ்க்கை மாறும். ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கை மாறிடாதா? முருகன் என் கண்ணை திறக்க மாட்டேன் உடனே வாங்கி வரான். அங்கேயும் அவன்கிட்ட காசை பிடுங்கிட்டு தான் நம்ம வெளியே அனுப்புகிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ நான் பேசுகிறது கூட ஒன்றும் இல்லைங்க, முருகனுக்கு தெரியும், முருகன் பார்த்துப்பான். ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்கிறது, என் மனசில் ஒன்று உணர்த்துது, என் மனசில் ஒரு விஷயம் சொல்கிறேன், கண்டிப்பாக முருகனுக்கு தெரியும், முருகன் பார்த்துப்பாங்க. கடலில் போனால் கடல்லையும் என்னென்னா, இந்த கடலில் குளிச்சுட்டு நான் அப்படி தப்பாக எதுவுமே சொல்லவே இல்லை.